ஆயா ரோசி, நீயா கூப்பிட்ட? ஆமா. என்னம்மா, என்ன வேணும்? இன்னைக்கு ஸ்வீட்டும் பூவெல்லாம் கொடுத்தாரு. அவரே ரஜினிகாந்த், பெரிய சினிமா நடிகர். அவரை நான் இப்பவே பாக்கணுமே. இப்பவே வா. ஐயோ, அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு, பாக்குறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் ஆயா. ஆமா, நீ அவரை பாக்கணுங்கிற? அவங்க கொடுத்த ஸ்வீட்டையும் கீழே துப்பிட்ட, அவங்க கொடுத்த பூவையும் கீழே போட்டுட்ட. பாவம், அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களா? இது அப்பவே உனக்கு தெரியலையா? அவரு இவ்வளவு நல்லவர்னு அப்ப நான் நினைக்கலையே. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது? குட்டியானிய அதோட அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தேன், எனக்கு அழுகையே வந்துருச்சாயா. அவரை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அது தப்பு இல்லையா? அதனால நான் அவரை பார்த்து சாரி கேட்கணுமே. கவலைப்படாத, மதர் கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நோ, நான் அவர்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்கணும். அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது எழுதணும். லெட்டர் தானே? எழுத. ரஜினிகாந்த், எஸ் ரஜினி ஹீரோ, சொல்லுங்க. இப்ப பார்க்க வரீங்களா? இப்ப வேண்டாம் சார். அரே நான் ஷூட்டிங் போயிடுறேன் சார், எப்படி பேச முடியும்? ஷூட்டிங்கா? மாபலிபுரம் கிட்ட. அங்க பேச முடியாது சார், ரொம்ப பிஸியா இருப்பேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 7 மணிக்கு இங்க வாங்க, பேசலாம். வாங்க பேசலாம். வாங்க வாங்க. ஓகே. எஸ், எனி இம்பார்ட்டன்ட் கால்ஸ்? கோ இன். எல்லாம் யூஷுவல் கால்ஸ் தான் சார். பாம்பேல இருந்து ராஜா ராய் ஃபோன் பண்ணிருந்தாங்க. என்ன பார்க்க யாராவது வந்திருக்காங்களா? ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தேவர் பிலிம்ஸ்ல இருந்து மேனேஜர் வந்திருக்காங்க ஃபர்தர் டேட்ஸ்க்காக. இத பாருங்க, ரசிகர் மன்றத்துல யாரா ஃபோன் பண்ணாங்கன்னா, ஃபேன்ஸ்க்கு யாரா ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு டேட்டா கொடுக்கணும். ஓகே? அவங்க டிசப்பாயின்ட் பண்ண கூடாது. ஓகே சார். அப்புறம் கருணை இல்லத்துல இருந்து நீங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணதுக்காக மதர் தேங்க்ஸ் லெட்டர் எழுதிருக்காங்க. அத்தோட ரோசின்னு ஒரு குழந்தை உங்களுக்கு லெட்டர் எழுதிருக்கா. நீங்க பதில் லெட்டர் எழுதணும்னு மதர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் அங்கிள், நீங்க கொடுத்த ஸ்வீட்டு பூ எல்லாம் நான் கீழே வச்சு உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன். ரஜினி அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவங்க. குட்டி யானையை காப்பாத்தி அதை அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு லெட்டர் எழுதுங்க அங்கிள் ப்ளீஸ். அன்புள்ள ரோசி. பதில் எழுதுமா? பேட் ப்ளீஸ். ஒரு ஹாப்பி நியூஸ். ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு. ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரா? இந்தா. ஆயா, நான் குடுக்கட்டா? வேண்டாம், அன்னைக்கு கொடுத்ததே போதும். இன்னொன்னு குடுக்கிறேன், கிட்ட வாங்க. இத பாத்தீங்களா? ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. நிஜமாவே ரஜினி அங்கிள் தான் எழுதிருக்காங்க, வேணா பாருங்களா? அது இருக்கட்டும், நிஜமாவே நீதான் பேசுறியா? அதுல என்ன சந்தேகம்? உனக்கு பேச கூட தெரியுமா? நான் அனாவசியமா பேச மாட்டேன். டேடி, உண்மையா ரோசி தான் பேசுறாளா? காட் ப்ராமிஸ், அவதான் பேசுறா. எனக்கு கண்ணு தெரியலன்னு இன்னைக்கு தாண்டா வருத்தமா இருக்கு. ஏ, ரோசி பேசுறது என்னால பார்க்க முடியலையே. அவளே பேசிட்டா, உனக்கும் பேச வந்துரும். கவலைப்படாத, கப்பலா கவுந்து போச்சு, கையெடு. ரோசி பேசுனது காரணம் ஜீசஸ் தான். இல்ல, ரஜினி அங்கிள்.
அதாவது இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உன்னை பார்க்க முடியாது. 2 நாளே பாம்பேக்கு போறேன். பாம்பேக்கு போயிட்டு வந்ததும் நிச்சயமா உன்னை வந்து பாக்குறேன். ஐயோ பந்து விழுந்துருச்சு. என்ன பண்றது? ஐயோ ஒண்ணுமே புரியலையே, இப்ப என்ன செய்ய? என்னப்பா பந்து இவ்வளவுதானா? நான் எடுத்துறேன். இது கைக்கு வராத கேஸ். நான் கால்கள் வைப்பதே. இப்ப என்ன பண்றது? தோட்டக்காரட்ட மம்மட்டியை வாங்கி வெட்டி எடுக்க வேண்டியதானே? ஐயோ மதருக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாங்க. யாராவது யோசனை சொல்லுங்களேன். ஓமா மாதிரி நிக்கிற. ஓமா, நீ ஏதாவது சொல்ல. உனக்கு வாய்தான் சரியில்லைனாலும் மூளை நல்லா இருக்கு. வாங்க போலாம். வாங்க விளையாடலாம். என்ன மிஸ்டர் ரஜினிகாந்த் போன்ல இருக்காரு, உங்களோட பேசணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ பாக்கியா சார், வணக்கம். நான் ரஜினிகாந்த் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்ல சௌக்கியம் சார், தேங்க்யூ. அப்புறம் உங்க வீட்டுல உங்க வைஃப் குழந்தைகள்லாம் சௌக்கியம் தானே? எதுங்க, ஒரு குழந்தை தானே? இப்ப சமீபத்தில் ஒண்ணு தயாராயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் சேர்த்தேன் சார். நம்ம வீட்லயா? ஆமாங்க, வாஸ்தவம் தான். மாசம் அது அவளை கேட்டுதாங்க சொல்லணும். ரைட், தேங்க்யூ சார். அப்புறம் என்ன விஷயங்க? ஒரு சின்ன அப்ளிகேஷன். இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி பண்றோம். நான் ஆக்ட் பண்றேன். அதுக்கு நீங்க தான் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க என் கூட ஆக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்னும் ட்ரபிள் பண்ணலையே? நோ, ஊனமுற்ற குழந்தைகளுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதுல பங்கு எடுத்துக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். எப்பங்க? ஓகே சார், ஓகே ஓகே, நான் தயாராகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆயா நீங்க இங்கே இருங்க, மதுரை பார்க்கணும். ப்ளீஸ் சிட் டவுன். ஸ்டெல்லா, குட் மார்னிங் மதர். குட் மார்னிங். தேங்க் யூ. God bless my child. Lawrence, please sit down. உன் திருமண செய்தியை லெட்டர்ல படிச்சு சந்தோஷப்பட்டேன். எப்பமா அமெரிக்கால இருந்து வந்த? நேத்து காலைல தான் மதர். மறக்காம என்ன பார்க்க வந்திருக்கியே. மதர், என்னை எடுத்து வளர்த்து எனக்கு வாழ்வு கொடுத்த உங்களை எப்படி மதர் மறக்க முடியும்? என் எதிர்காலமே இருண்டு போயிடுமோன்னு நான் கலங்கி போயிருந்த நேரத்துல நான் அமெரிக்கா போக எனக்கு பாஸ்போர்ட் வாங்கி தர நீங்க வாதாடுனீங்களே. பிறந்த ஊரு, தேதி, பெற்றவங்க பேர் இல்லாத பொண்ணுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க சட்டத்துல இடம் இல்ல. காரணம்? இல்லீகல் சைல்டு. தட் மீன்ஸ் தவறான வழியில பிறந்தவ, அப்படித்தானே? அதனாலதான் அநாத ஆசிரமங்கள்ல போட்டு போறாங்க. தவறான வழியில பிறந்ததுக்காக குழந்தைகளை குத்தம் சொல்லாதீங்க. அவங்கள தவறான வழியில பெத்ததுக்காக பெத்தவங்களை குத்தம் சொல்லுங்க சார். எப்படி இருந்தாலும் இல்லீகல் சைல்டு தானே. யூசி, இந்த உலகத்துல எது லீகல் சைல்டு எது இல்லீகல் சைல்டுன்னு உண்மையை சொல்லக்கூடியது பெத்த தாய் மட்டும்தான். நீங்களோ சட்டமோ இல்ல. படைக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைங்க தானே எல்லா வேதமும் சொல்லுது. அப்படி பார்த்தா என் ஸ்டெல்லாவுடைய ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த ஒரு ஜெருசலேம் பர்த் சர்டிபிகேட் மெர்சி ஹோம்ல இருந்து நான் தரேன். இன்னும் வேணும்னா இவளை நான் சட்ட ரீதியா தத்து எடுத்ததுக்கு ஆதாரம். சார், இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக உங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் உங்க பதவியை வச்சாவது உங்களால நான் உதவி செய்யலாம் இல்லையா? ப்ளீஸ் சார், ஸ்டெல்லாவுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க.